ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரிக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம தனுஷுக்கு செல்வராகவன் 4 படங்கள் டைரக்ஷன் பண்ணிக்காப்பலாங்க. அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தனுஷுக்கு அவங்க அண்ணனான செல்வராகவன் 4 படங்கள் டைரக்ஷன் பண்ணிக்காப்பலாங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு தனுஷனுடைய 20வது வயசில் காதல் கொண்டேன் அப்படிங்கிற படத்தை தான் ஃபஸ்ட்டு டைரக்ஷன் பண்ணிக்காப்புல செல்வராகவன் அவங்க தம்பியான தனுஷுக்கு. இந்த படத்தில் சோனியா அகர்வால் கதாநாயகியாக நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தில் வினோத் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் சூப்பராகவே நடிச்சிருப்பாப்புலங்க. இந்த படத்துக்கு இசை யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது, பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துலாம். ரெண்டாவது படம் நம்ம தனுஷுக்கு செல்வராகவன் 2006ஆம் ஆண்டு தனுஷனுடைய 23வது வயசில் புதுப்பேட்டை அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்தில் சோனியா அகர்வால் நடிச்சிருக்காப்புல. நம்ம ஸ்னேகாவும் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் கோக்கி குமார் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம வித்தியாசமாகவே நடிச்சிருப்பாப்புலங்க. இந்த படத்துக்கு இசை யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது, பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தனுஷுக்கு செல்வராகவன் 3வது படமாக 2011ஆம் ஆண்டு தனுஷனுடைய 28வது வயசில் மயக்கம் என்ன அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல நம்ம செல்வராகவன். இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியா ரிச்சா கங்கோபத்தியா அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம தனுஷ் கார்த்திக் சுவாமிநாதன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்துக்கு இசை ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சிருக்காப்ல. இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது, பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 4வது படத்தை பற்றி பார்த்துலாம். 4வது படம் நம்ம தனுஷுக்கு செல்வராகவன் 2022ஆம் ஆண்டு தன்னுடைய 39வது வயசில், அதாவது நம்ம தனுஷனுடைய 39வது வயசில் நானே வருவேன் அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதில் பார்த்தீங்கன்னா இந்திரஜா ரவிச்சந்திரன் அப்படிங்கிற கதாநாயகி நம்ம தனுஷுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்துலையும் டபுள் ரோல் நடிச்சுக்காப்புல நம்ம தனுஷ். இதில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் பிரபு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தனுஷ் நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த 4 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு சூப்பர் ஜோடியாக நடிச்சுக்காப்புல, எந்த கதாநாயகி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரிக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.